ஜாரில் மாற்றிக்கலாம். ஊற்றலான்னு பார்த்தா தோசையில் வந்து ஒட்டி ஒட்டி போது தோசை வரவே மாட்டுக்கு. இந்த ஒரு தோசை கல்லில் தோசை வர மாட்டுக்கு, இந்த கல்லுலையும் வரமாட்டுக்கு. இது இருக்குன்னா மினி தோசையில் எவ்வளோ நேரம் ஊற்றி நம்ம வேலைக்கு போகணும். அதனால இப்போ ஃபைனலாக ஆப்பை கடாய் வச்சுட்டேன். ஆப்பமும் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? அனைவருக்கும் ஹாப்பி வெரி குட் மார்னிங். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை கடமை முடிஞ்ச உடனே எனக்கு தேடுறது டீ தான். அதுவும் இஞ்சி போட்ட டீ. சிலவங்க டீயே குடிக்கிறது இல்லை. அவங்க மைண்டு எப்படி அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகுது எனக்கு தெரியல. நமக்கு காலையில் அந்த ஒரு கிளாஸ் டீ குடித்தாதான் அடுத்து வேலை செய்யணும்னு தோணுது. அதை தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் முடியல. ஆரம்ப காலத்தில் நான் ஒரு நாளைக்கு 7-8 டீ குடிப்பேன். இப்போது ஒரே டீ தான், அந்த காலையில் ஒன்று தான். அதையும் குடிக்கணும்னு வச்சுக்க மண்டைக்குள்ள ஏதோ குடையிற மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கோவமாக வருது. அந்த டீ ஒரு முடுகு உள்ளே போனால் தான் நமக்கு அந்த நாளே வந்து ஆரம்பமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டீ காஃபி குடிச்சாச்சா சொல்லுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பேன். இது சொசைட்டி டீ தூள். ஒரு டீக்கு நான் வந்து 1.5 ஸ்பூன் டீ தூள் எடுப்பேன். சீனியுமே ரொம்ப தூக்கலாக போடுவேன். அந்த டீயில் சீனி குறைஞ்சாலுமே டீ குடித்த ஃபீல் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் சூப்பராக தண்ணியே ஊற்றாத மாதிரி திக்காக பால் காய்ச்சாச்சு. அப்புறம் கம்பல்சரி இஞ்சி. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே சொன்ன மாதிரி இஞ்சி இல்லாத டீ நமக்கு. இஞ்சி வந்து அப்படியே தொண்டையில் கரகரன்னு பிடிக்கணும், அந்தளவு இஞ்சி எடுத்துப்பேன். சின்னதாக ஒரு பட்டை துண்டு, 2 கிராம்பு. ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். எனக்கு ஏலக்காய் சேர்த்தா டீ ஃப்ளேவர் பிடிக்காது. இந்த மாதிரி டீ பண்ணி குடிச்சிங்கன்னா டீ குடிக்காதவங்களும் குடிப்பீங்க. இப்போ இதில் சுவாமிக்கு நெய்வேதியக்கு பால் எடுக்க போகிறேன். எனக்கு எந்த அளவு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவு எங்கள் வீட்டு சுவாமிக்கு இனிப்பு பிடிக்கும். அதனால் சாமிக்கு படைக்கும் போது கண்டிப்பாக சீனி சேர்த்துப்பேன். காலை வேலையே சாமியை நினச்சி ஆரம்பித்தா அந்த நாள் முழுவதும் ரொம்ப நல்லா போகும். எங்கள் செல்லாவே 4 வருஷமாக நாங்கள் சாமியாக வழிபடுறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக டீ தூள் எல்லாம் சேர்ந்து கொதிக்க அந்த ஸ்டேஜில் பாலை ஊற்றிடணும். அப்போ தான் பாலும் டிகாஷனும் சேர்ந்து கொதிச்சு வரும்போது அந்தளவு கோல்டன் கலர் ஃப்ளோவாக டீ நல்லா திக்னஸ் வரும். சூப்பராக கொதிச்சு இப்போ கட்டி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சிலவங்க எப்படி டீ போடுறாங்க, டிகாஷன் தனியாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பால் ஊற்றுறாங்க. அது எந்த அளவு ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் தெரியல. எனக்கு அப்படி டீ பிடிக்காது. எனக்கு ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் ஃபைனலாக டீ குடிக்கிற டேஸ்ட்டே வரும். வாங்க எல்லோரும் அன்பாக டீ குடிக்கலாம். டீ லவர்னு சொல்ல முடியாது, ஆனால் கம்பல்சரியாக காலையில் 1/2 கப் இவ்வளோ டீ நமக்கு வேணும். அப்போ தான் அந்த நாளே நமக்கு சாகான நாளாக்கும். வாங்க சியர்ஸ். சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு. இனி எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசைக்கு சட்னிக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா தேங்காய், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து, புளி. இந்த காய்ந்த மிளகாவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும், இந்த பச்சை மிளகாவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ரெண்டுமே கலந்துக்கிட்டோன்னா டேஸ்ட் வந்து அடிதூளாகும். கடலைப்பருப்பு, உளுந்தே 2 கிண்டு கிண்டிக்கலாம். அதுக்கடுத்து தேங்காய் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கலாம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். காய்ந்த மிளகா, பச்சை மிளகா அதே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்ச சட்னி வந்து கசக்கிற மாதிரி ஆயிரும். அதுவும் கேஸை சிம்மில் வச்சு கிண்டுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இந்த தக்காளி, இந்த வெங்காயத்தை ஒரு நல்ல ஒரு லைட்டு ப்ரௌன் ஷேட் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லிக்கீரை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். லேசாக 2 வதக்குனாலே லேசாக அதில் இருக்க தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஈரப்பசம் வந்து காஞ்சாலே போதும். ரொம்ப வதக்கணும் மாற்றினா அது டேஸ்ட்டே
இருக்காது, மல்லி இலையோட மனம் போயிடும். அதை தான் சொல்ல வரேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா கொஞ்சம் ஆறட்டும், பின்ன அரைச்சிக்கலாம். ஜாரில் மாற்றிக்கலாம். நான் கல்லுப்பு. இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, இப்படி இன்னும் ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது. குறப்பாக திக்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும், ஒன்றும் கட்டியாக இருக்கணும். தண்ணி தாளிச்சிடலாம். கடுகு, சின்ன ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு காய்ந்த மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம். இது எடுத்து அப்படியே இதில் தட்டிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம சட்னி ரெடி. தண்ணி தாளித்து ஊற்றலான்னு பார்த்தா தோசையில் வந்து ஒட்டி ஒட்டி போது தோசை வரவே மாட்டுக்கு. இந்த ஒரு தோசை கல்லில் தோசை வர மாட்டுக்கு, இந்த கல்லுலையும் வரமாட்டுக்கு. இது இருக்குன்னா மினி தோசையில் எவ்வளோ நேரம் ஊற்றி நம்ம வேலைக்கு போகணும். அதனால இப்போ ஃபைனலாக ஆப்பை கடாய் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க தோசை சுடும் போது ஆயில் இல்லாமல் தோசை சுடணும்னு தவா எல்லாம் வம்பாக்கி வச்சுருக்காங்க. ஒரு சொட்டு ஆயில் விட்டால் தான் தோசை நல்லா வரும். ஆயில் சேர்க்கக்கூடாதுன்னு தவாவெல்லாம் வம்பாக்கி வச்சுருக்காங்க. ரெடி. இந்த ஆப்ப தவாவை என்னைக்கு வம்பாக்கப்பாங்க தெரியல. ஆப்பமும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். அதையுமே நல்லா பொரிச்சுட்டு அரிசி களைஞ்சி போட்டுலாம் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசி அப்போ சோறு நல்லா விசு விசாக வரும். உப்பு சேர்க்கறது இல்லை, அந்த சாப்பாடுக்கு டேஸ்ட்டே இருக்கிறது இல்லை. சிலவங்க கோவத்தில் கேட்பாங்க தெரியுமா, சோத்தில் உப்பை போட்டு தீண்டுறியா இல்லையான்னு. அந்த மாதிரி இந்த சோத்துக்கு இந்த உப்பு போட்டால் தான் அந்த சாப்பாடு வாயில் வைக்கவே நல்லா இருக்குது. சிலவங்க குழம்புல உப்பை கூட்டி போகிறாங்க, சாப்பாடில் உப்பு போடுறதில்லை. நாங்களாம் சாப்பாடில் கண்டிப்பாக உப்பு போடுவோம். உங்களுக்கு உப்பு போடுற பழக்கம் இருக்கா சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சு. இப்போ மத்தியானம் சாப்பாடு வேலை ஆரம்பிச்சிடலாம். பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், பாலக். நேற்று இந்த கட்டி எனக்கு வெறும் 10 ரூபாலாம் கிடச்சிது. 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். இப்போ சீசனாக என்னன்னு தெரியல, 10 ரூபா தான் ஒரு பெரிய பாலக் கட்டுக்கீரை. இது 2 பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பும் மைசூர் பருப்பும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம். கீரைலாம் சமையல் பண்ணும்போது 2 பருப்பு 3 பருப்பு சேர்த்து பண்ணால் நல்லா குழுக்குன்னு வருது. அந்த கீரைக்கு அந்த பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும். மிளகா, பூண்டு, வெங்காயம் கட்டிடுவாங்க. விதியாக சொல்கிறாங்க, இந்த பாலக்கீரையிலையும் முருங்கைக்கீரையிலும் அயன் சக்தி இருக்குது. அது மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிலாம் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். சில கீரை வந்து இப்படி கடைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் பாலக் வந்து பொரியல் பண்ணால் நல்லா இருக்காது, இப்படி கடைஞ்சி தான் சாப்பிடணும். பாலக் பன்னீர் ஒரு தடவை ரெசிபி தர ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பேசிட்டே நான் புளியை போட மறந்துட்டேன். இப்படி தான் ஏதாவது மறந்துடுவேன் சமையலில். இனி அடிக்க விட்டுரும் 2 விசில. நேற்று நான் வந்து கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணால் அப்படி கொலன்னு ஆயிடுது. இப்படியே வறுவல் மாதிரி பண்ணால் நம்ம தால் பாலக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, சின்ன ஜீரகம், வேர்க்கடலை பொடிச்சிக்கலாம். பெரிய ஜீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு கொஞ்சம் கோவாக்காய் மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சு இதை போய் கட்டிடலாம். உப்பு இது போட்டோன்னே லேசாக வந்து கிண்டி விட்டுருங்க, அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு பீஸ் மஞ்சத்தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், தனியா பவுடர். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டால் இந்த மசாலாலாம் வந்து நம்ம காயில் நல்லா கோட்டிங் ஆயிடும். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. யாருமே கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் தண்ணி இருக்கும். இப்போ உப்பு போட்டனால கண்டிப்பாக தண்ணி விடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது நான் வந்து கடலை ஜீரகம்லாம் வந்து ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, இது குறப்பாக இருக்கணும். இதை கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா மறந்துடும், அதை எப்போவுமே போட்டு வைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஃபைனலில் போட்டு தான் இறக்கணும். 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து 3/4 வேக்காடில் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். குழஞ்சிட்டேன்னா ஒரு மாதிரி பிச்சுன்னு ஆயிடும். அதனால தான் தண்ணி இது ஊற்றாமல் இப்படி வறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் முடிப்போம். கடலை சூப்பரான நம்ம கோவாக்காய் வறுவல் ரெடி. இது வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் சூப்பர் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதோட நன்மை தெரியும், டேஸ்ட் தெரியும். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், வேர்க்கடலை, பெப்பரெல்லாம் போட்டு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பிஞ்ச் கரம் மசாலா போட்டு இறக்குனா அப்படியே கமன் மணக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கோவாக்காய் வறுவல் ரெடி. 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். குட்டி குட்டியாக கட் பண்ணால் இன்னுமே சீக்கிரம் நல்லா வெந்துடும்.
நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மீண்டும் மூடி வச்சிடலாம். 3 முட்டை வேக போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பருப்புக்கெல்லாம் முட்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மெயினாக தால் பாலக்கு கீரை, எந்த ஒரு கீரைக்குமே முட்டை கருவாடு ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டனால கீரை நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜார் கழுவின தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, சின்ன ஜீரகம், ஒரு 5 மிளகாய், வெங்காயம், பூண்டு, சின்ன கருவேப்பிலை பண்ணிட்டு கொஞ்சோண்டு இந்த சட்னி அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஜார் தண்ணி கழுவி ஊற்றினேன். அந்த ஃப்ளேவருமே நல்லா வரும். தாளிசத்தை சேர்த்தா தான் நமக்கு அந்த குழம்போட ஃப்ளேவரும் மனமும் வரும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். அருமையாக நம்ம தால் பாலக்கும் ரெடி. முட்டையும் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தியும் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் மாவு, சப்பாத்தி மாவு நேசேப்பு நைட்டில் பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம சப்பாத்திக்கு உடனே மாவை பிசைஞ்சிட்டு செய்கிறத விட ஒரு நாளைக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்படி ரப்பர் மாதிரி வரும். ரப்பர் மாதிரி சப்பாத்தி வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். நானுமே சில நேரத்தில் அவசரமாக உடனே பிசைஞ்சு செய்வேன். அந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ அழகாக வராது. ரொம்ப மெலுசாக தைக்காமல் கொஞ்சம் திக்னஸை தேய்ச்சி போட்டால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். 4 பக்கமும் துணியால் அமுக்கி விட்டா 4 பக்கமும் நல்லா வெந்து ஒரு போல் சமமாக வரும். போட்டு நம்ம அமுக்க விடாமல் இருந்தால் ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. பாருங்கள், இப்படி தான். 1 நிமிஷம் தாங்க சப்பாத்தி ரெடி. அந்த மாதிரி கல்லுலேயே வச்சு கீ போடாதீங்க. இப்படி எடுத்து வச்சு போட்டால் கீயோட ஃப்ளேவர் அப்படியே சப்பாத்தியில் பிடிக்கும். சூடோடு போட்டுடணும். சப்பாத்தி ஆறிட்டுனா கீ வந்து அதில் பிடிக்காது. என்னோட சமையல் முடிஞ்சு போச்சு. நானும் வேர்வையில புளிச்சு போனேன். அவ்வளோதான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து எனக்கு ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தாங்க. இந்த பதிவு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்க, பிடிச்சிருந்தா சின்ன லைக் தாங்க, எனக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் இல்லாமல் நான் வளர முடியாது. உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவும். சின்னதாக ஒரு எனக்கு லவ் பண்ணுங்க. பெருசாக லவ் பண்ணாலும் என்ன குழம்பு, சோறு, ஊறுகாய் அது மாதிரி யூஸ் பண்ணாலும் என்ன ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முழுசா பார்க்க கஷ்டமா இருந்தால் ஸ்கிப் பண்ணி பாருங்க. செட்ட பேபி லவ் யூ. ஆதரவு தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சொல்லிக்கிறேன். பாய்.